love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire in darkest night. You were close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. And all my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. யோசுவாவை பற்றி சிலவற்றை பார்க்கலாம். யோசுவாவின் வாழ்க்கை எப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. யோசுவா குறிப்பிடத்தக்க நபர். ஒரு விசித்திரமான சூழ்நிலையிலிருந்து தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். மேலும் தேவனுடைய கை அவர் மேல் இருந்தது. இன்று நான் இந்த நபரை ஆழமாகவும் கவனமாகவும் பகுத்து யோசுவாவின் சில அற்புதமான பண்புகளை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இவை நமக்கு மிகவும் அவசியமானவை. நாம் அவற்றை நம் நாளந்தோறும் வாழ்க்கையில் உட்புகுத்தும் போது தேவன் யோசுவாவைப் போல நம்மையும் வல்லமையாக பயன்படுத்துவார். யோசுவா அதிகாரம் 1 நான் 3 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனான மோசேயின் ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமான யோசுவாவை நோக்கி, என் விசுவாசமான தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தேன்.
யோசுவா தேவனுடைய மகத்தான மனிதர்களில் ஒருவராக இருந்தார். உண்மையான பெயர் ஓசியா. அதற்கு இரட்சகர் என்று பொருள். ஆனால் மோசே அதை யோசுவாவாக மாற்றினார். அதாவது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர் என்று பொருள். யோசுவாவின் வாழ்க்கையில் தனித்துவமான பண்புகள் இருந்தன. அவை அவரை சிறந்த தலைவராகவும் மோசேக்கு பிறகு சிறந்த வாரிசாகவும் உருவாக்கின. யோசுவா படை வீரராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். மோசேக்கு உதவியாளராக இருந்தவர். பின்னர் அவர் மோசேயை மாற்றி இஸ்ரவேல் ஜனத்தின் தலைவராக பதவி உயர்வு பெற்றார். யோசுவா 110 வயது வரை வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை 3 முகங்களை கொண்டது. எகிப்திலிருந்து வெளியேறிய நிகழ்வுக்கு 45 ஆண்டுகள் முன்பு மோசேயுடன் இணைந்து 40 ஆண்டுகள் உதவியாளராகவும் இஸ்ரவேலரின் தலைவராக 25 ஆண்டுகள் இருந்தார். நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள், யோசுவா மற்றும் காலேப் ஆகிய இருவர் மட்டுமே உயிருடன் இருந்து வாக்குறுதியான நாட்டில் காலடி வைத்தவர்கள் என்பதே உண்மை. மோசேக்கு பதிலாக யோசுவாவை தேர்ந்தெடுக்க. யோசுவாவின் ஆன்மீக வாழ்க்கையில் தேவன் கண்ட சில பண்புகள் யாவை? முதல் ஒன்று, தேவனின் உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையிலான கீழ்ப்படிதல். யாத்திராகமம் அதிகாரம் 17:8 முதல் 14 வரை. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இங்கே ஒரு முக்கிய அம்சத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் தலைவரின் கையை எப்போதும் மிகவும் ஆதரியுங்கள். மோசேயின் கைகளை உயர்த்தி வைத்திருக்க 2 நபர்கள் நியமிக்கப்பட்டனர். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மிகவும் விசுவாசமான உதவியாளர் தேவை. உங்கள் போதகருடன் நில்லுங்கள், உங்கள் வழிகாட்டியுடன் நில்லுங்கள், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுடன் நிற்கவும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்காக அவருடைய கைகளை உயர்த்தவும் உதவுங்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். தேவன் தன் பிரதிநிதிகளுக்கு கீழ்ப்படியும் மக்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை எதிர்த்து போராடுவதற்காக அல்ல, அவர்களுடன் நிற்கும் வகையில் தேவன் பார்த்து கொள்கிறார். அதனால் நீங்கள் தேவனால் உயர்ந்த பதவிக்கு தகுதியடைவீர்கள். நீங்கள் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு நல்ல குணம் உருவாகிறது. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2வது, பணிவான மற்றும் சிறந்த சேவகர் மனப்பான்மையை கற்றுக்கொள்வது. கற்றுக்கொள்வது என்பது வளர்த்து கொள்வது என்று பொருள். ஒரு மிக பணிவான ஊழியரின் மனப்பான்மை. யாத்ராகமம் 33:9-11. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கக் கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா அவனுடைய பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதான். எங்கு இருக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தான். அவர் வெளிச்சத்தில் இருப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. அவரும் சிறிது புகழ் பெற வேண்டும் என்பதற்காகவே
அவர் மோசேயை பின்தொடரவில்லை. அவர் கூடாரத்தில் தங்கியிருந்தார். பரிசுத்த கூடாரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து கொண்டிருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை மதிக்க விரும்பினால் நீ உன் பொறுப்பில் விசுவாசமாகவும் உறுதியாகவும் இரு. தேவன் அழைத்த காரியத்தில் விசுவாசமாக இரு. ஏனெனில் அதுவே தேவன் உங்களை உயர்த்தி தமது மகிமைக்காக எழுப்பும் அந்த இரகசியமான மறைந்த இடம் ஆகும். யோசுவா ஒரு சேவகர் மற்றும் தலைவராக இருந்தார். இன்று நாம் பிரபலமான நிலையை விரும்பும் காலத்தில் வாழ்கிறோம். மக்கள் நம்மை வணங்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு யாராவது உதவ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி செய்யாதீர்கள். பணிவுடன் சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இருங்கள். தாழ்மையாக இருங்கள். நீங்கள் எங்கு சேர்ந்தவர்கள் என்பதை அறியுங்கள். தேவன் உங்களை கவனித்துக் கொள்வார். யோசுவா தேவனின் முன்னிலையில் தங்கியிருந்தார். அதுவே தேவன் உங்களிடமிருந்து விரும்புவது. மூன்றாவது, தேவனின் சர்வ வல்லமையை பற்றிய உணர்வை பெறுகிறார்கள். உங்கள் கருத்து நீங்கள் பார்ப்பதை அடிப்படையாக கொண்டது அல்ல, ஆனால் நீங்கள் நம்புவது அடிப்படையாக கொண்டது. என்னாகமம் 14:6-9. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த அந்த மகா நல்ல தேசம் மிகுந்த ஆசீர்வாதமுள்ள தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். ஜனங்களை பயப்படாதிருங்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நிழல் விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களை பயப்படாதீர்கள். 10 உளவாடிகள் அவர்களை எதிர்த்து போராட முடியாது. நாம் வெட்டு கிளிகள் போல என்றார்கள். அவர்கள் பெரியவர்கள். சாத்தியமற்றது, முடியாது முடியாது. அந்த மலைக்கு ஏறப்போகும் எண்ணமே ஒருபோதும் வேண்டாம். ஆனால் 2 பேர், யோசுவா மற்றும் காலேப், அவர்கள் நேர்மறையான மற்றும் உற்சாகமான பதிலுடன் திரும்பி வந்தார்கள். ஆஹா, என்ன அழகான நிலம்! அது பாலும் தேனும் ஓடுகிற நிலம். தேவன் அதை நமக்கு கொடுக்க போகிறார். மேலே செல்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம். தேவன் நம்மிடம் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வோம். நாம் மலையின் மீது ஏறுவோம். இன்று நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள்? பிரச்சனையில் கவனம் செலுத்துகிறீர்களா? நீங்கள் சாத்தியமற்ற நிலையை பற்றித்தான் கவனம் செலுத்துகிறீர்களா? மக்கள் உங்களை பற்றி பேசும் பொய்யான வதந்திகளை பற்றி கவனம் செலுத்துகிறீர்களா? அந்த செய்தியை கவனம் செலுத்துகிறீர்களா? அப்படி செய்யாதீர்கள். அதை செய்யாதே, இல்லையெனில் அழிவாய். நான் ஒரு பெரிய இறையியல் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன். சர்வ வல்லமை என்றால் தேவனின் வல்லமை. அவர் எல்லாம் வல்லவர். அதுதான் எல்லாம். தேவனுடைய வல்லமையை நினைவில் வையுங்கள். வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வந்தால் வேதத்தில் இயேசு செய்த அதிசயங்களை வாசியுங்கள். அது உங்களை ஊக்கப்படுத்தும். உங்கள் பார்வையை மீண்டும் பெறுங்கள். நாம் சாதாரண கண்களால் படிக்க முடியாத போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் கண்களை பரிசோதிக்கிறீர்கள். மருத்துவரிடம் செல்கிறீர்கள். அவர் கண்ணாடி எழுதி தருகிறார். பிறகு படிக்கிறீர்கள். இதுவும் அதே மாதிரி. நீங்கள் அந்த கண்ணாடிகளை தேவனின் பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். தேவனின் முன்னிலையில் பெற்ற ஒரு ஆவிக்குரிய உணர்வு. 4வது, தைரியமான விசுவாசத்துடன் தேவனை நாடுங்கள். யோசுவா அதிகாரம் 10 வசனங்கள் 6-14 வரை. யோசுவா தேவனை நாடுகிறார். தேவன் வழிகாட்டுகிறார். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது மிகவும் முக்கியமானது என்பதால் நான் அதை படிக்கிறேன். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடம் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் எங்களிடம் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களில் குடியிருக்கும் எமோரியரின் ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். உடனே யோசுவா மற்றும் சகல யுத்த மனுஷரும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். தேவனை துதியுங்கள். வசனம் 9. யோசுவா கில்காலிலிருந்து நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்தான். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன் கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள்.
கவனியுங்கள், தேவன் அவர்களுக்காக போராடுகிறார். வானிலிருந்து கல் விழுந்து அவர்கள் இறந்தனர். இஸ்ரவேல் புத்திரர் கொன்றவர்களை விட கல்மழையால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். தேவன் இது உன் கை அல்ல என்று காட்டினார். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. வசனம் 14. இதற்கு முன்பும் பின்பும் கர்த்தர் மனித குரலை கேட்டு செய்ததில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக போரிட்டார். நல்லது. யோசுவாவுக்கு எவ்வளவு துணிச்சலான விசுவாசம் இருந்தது. அவர் அந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதியிடம் ஓடவில்லை. அவர் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த மனிதரிடம் ஓடவில்லை. அவர் உதவ பலசாலி ஆட்களை அழைக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் கர்த்தரை அழைத்து சூரியனை நின்றுவிடச் சொன்னார் என்பதை கவனியுங்கள். அவர் சூரியனை நின்றுவிடச் சொன்னார். ஆண்டவர் சந்திரனையும் நின்றுவிடச் செய்தார். நாம் எவ்வளவு அதிசயங்களை செய்யும் தேவனை சேவிக்கிறோம். நீங்கள் உங்கள் சிறிய பிரச்சனையை பற்றி கவலைப்படுகிறீர்கள். நம்முடைய கர்த்தர் எங்கள் தேவைக்கு எங்களுக்காக சூரியனை நிற்க வைக்க முடியும். 5. தேவனை ஆராதிக்க திட்டமிட்டு தேர்வு செய்யுங்கள். யோசுவா 24:14 மற்றும் 15 இந்த வசனத்துடன் நான் முடிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தரை பயந்து உண்மையும் உத்தமமும் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவா திட்டமிட்டு தேவனுக்கு சேவை செய்ய ஒரு உறுதியான முடிவை எடுத்தார். இந்த நேரத்தில் கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, நீ யாருக்கு சேவை செய்கிறாய்? தேவனுக்கு சேவை செய்தால் அவர் போராடுவார். நீங்கள் தேவனை ஆராதித்தால் அவர் உங்களை பார்த்து கொள்வார். ஏனெனில் தேவன் நல்லவர், மேலும் அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, நீர் எங்கள் நடுவில் செயல்படுவீர்கள் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு பணிவும் தாழ்மையும் அளித்து எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கும் வேலைக்கு ஏற்றவர்களாகவும் மாற்றுவீர். இதனால் நாங்கள் எங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் அவர்களின் ஆவிக்குரிய வழியில் வழி நடத்துவோம். உமக்கு மகிமை கிடைக்கக்கூடிய எவரையும் நீர் தேர்ந்தெடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Hi, my name is Solomon. I am 8 years old. I am in 3rd standard. Recently I had a ENT surgery and God has helped me with that. I didn't feel any pain, very little it was. And God has helped me all the time, and even in my exams He has helped me to get good marks. And in my Sunday school the teachers are very kind. I have many friends. All of my friends and me worship together. All of us love Sunday school, and the teachers send us what memory verses. When we have exams we claim it, and then we have encouragement, so it will be easy for us. Thank you. 'Cause